ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா 2-3 டைம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூடவே சிக்கன் சுக்காக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாமே சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். இதை 2 மணி நேரம் இப்படியே விட்டுருங்க. சிக்கன் நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. பாருங்க, சிக்கன் நல்லா மேரினேட் ஆகி சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம சுக்கா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சதுமே இதில் 1 பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க. எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை 2 கீரி சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துடலாம். கூடவே 2 தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். மசாலா பொடிங்களோட பச்சை வாசனையும் சுத்தமா போகணும். அவ்வளோதான். எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை சுத்தமா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை மூடிடலாம். மிதமான சூட்டில் 7 நிமிஷம் இது இப்படியே விட்டுருங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்து தண்ணி ஓரளவுக்கு வத்தி இருக்கு. இப்போ இதை திறந்தே வச்சு மீடியம் ஹீட்ல இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்துற வரைக்கும் விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செமி கிரேவியா இருக்கிறப்போ இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷா இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக விட போறேன். இது கூட கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துடலாம். நல்லா வாசனையா இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதையும் நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாவோ அதிகமாவோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. பாருங்க, தண்ணி எல்லாமே சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான காரசாரமான சிக்கன் சுக்கா ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா சமைங்க, ருசியா சாப்பிடுங்க. தேங்க்யூ.